அண்ணாமலை அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டின்றத திரும்ப நிரூபிச்சிருக்காரு பாருங்க. ஒரு அறவேக்கெடுத்தனமான அரசியல்வாதி. எங்க பொதுச் செயலாளர் நீ கலந்துக்கிட்டது ஏன்னு கேட்கல. எங்க பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரு, பாரதிய ஜனதா கட்சியை கூப்பிட்டு நடத்த வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு தான் கேட்டார். இதுல என்ன அரசியல் நாகரிகம்? பங்காளி உடல்ல நாங்க மாமா மச்சானோட தான் அடுத்த கூட்டணி அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பேசுறாரு. அது தெரியும், அவங்க மாமன் மச்சனம் இருப்பாங்க கரூர்லையா, அந்த ஆள் எந்த மாவட்டம் அந்த இதுலையா இருக்கும் தெரியல. இவர் என்ன சுஜிப்பு, இவர் ஆமாம் அகில இந்திய தலைமை தான் பாரதிய ஜனதா. நாளைக்கே அண்ணாமலையை தூக்குனாலும் தூக்குனது தான். அது அகில இந்திய தலைமைக்கு கட்டுப்பட்டதுங்க. இவர் சொல்லியெல்லாம் கூட்டணி வைக்கிறதெல்லாம் இல்லை. இவர் சொல்லியா கூட்டணி வைப்பாங்க? அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டின்றத திரும்ப நிரூபிச்சிருக்காரு பாருங்க. ஒரு அறவேக்கெடுத்தனமான அரசியல்வாதி. எங்க பொதுச் செயலாளர் நீ கலந்துக்கிட்டது ஏன்னு கேட்கல. எங்க பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரு, பாரதிய ஜனதா கட்சியை கூப்பிட்டு நடத்த வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு தான் கேட்டார். இதுல என்ன அரசியல் நாகரிகம்? பங்காளி உடல்ல நாங்க மாமா மச்சானோட தான் அடுத்த கூட்டணி அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பேசுறாரு. அது தெரியும், அவங்க மாமன் மச்சனம் இருப்பாங்க கரூர்லையா, அந்த ஆள் எந்த மாவட்டம் அந்த இதுலையா இருக்கும் தெரியல. இவர் என்ன சுஜிப்பு, இவர் ஆமாம் அகில இந்திய தலைமை தான் பாரதிய ஜனதா. நாளைக்கே அண்ணாமலையை தூக்குனாலும் தூக்குனது தான். அது அகில இந்திய தலைமைக்கு கட்டுப்பட்டதுங்க. இவர் சொல்லியெல்லாம் கூட்டணி வைக்கிறதெல்லாம் இல்லை. இவர் சொல்லி வைப்பாங்க. அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டி என்பது மீண்டும் நிரூபணமாகியிருப்பதாகவும், பாஜக அகில இந்திய தலைமை நினைத்தால் நாளையே அண்ணாமலையை மாற்றக்கூடிய நிலை வரலாம் என்றும் செல்லூர் ராஜு தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.